ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி பூரியும் பொட்டேட்டோ கறியும் செஞ்சேன். பொட்டேட்டோ கறி செய்கிறதுக்கு பொட்டேட்டோஸை நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு தண்ணியில் பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பரத்தி வச்சுருந்த பூரியெல்லாம் எடுத்து சுட்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பொட்டேட்டோ கறி செய்கிறதுக்கு இஞ்சி பூண்டு சில்லிஸ் எல்லாம் எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஆனியன்லாம் போட்டுக்கிட்டேன். உப்பு மஞ்சத்தூள் அப்புறம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிட்டு மசாலாஸ்லாம் போட்டு வதக்கி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பாயில் பண்ண பொட்டேட்டோஸை போட்டு அப்புறம் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சியில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் அந்த பொட்டேட்டோ கறியும் பூரியையும் வச்சு நல்லா சாப்பிட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி பூரியும் பொட்டேட்டோ கறியும் செஞ்சேன். பொட்டேட்டோ கறி செய்கிறதுக்கு பொட்டேட்டோஸை நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு தண்ணியில் பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பரத்தி வச்சுருந்த பூரியெல்லாம் எடுத்து சுட்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பொட்டேட்டோ கறி செய்கிறதுக்கு இஞ்சி பூண்டு சில்லிஸ் எல்லாம் எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஆனியன்லாம் போட்டுக்கிட்டேன். உப்பு மஞ்சத்தூள் அப்புறம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிட்டு மசாலாஸ்லாம் போட்டு வதக்கி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பாயில் பண்ண பொட்டேட்டோஸை போட்டு அப்புறம் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சியில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் அந்த பொட்டேட்டோ கறியும் பூரியையும் வச்சு நல்லா சாப்பிட்டேன்.